இன்றைக்கி ஆர்டர் 22 பார்க்கும். மரணம், திருமணம், இன்சால்வன்சி ஆஃப் பார்ட்டிஸு அப்படிங்கிறத பற்றி உள்ள செக்ஷன். மரணம்ங்கிறது ஒருவனுடைய உரிமைகளை அங்கே நிறுத்திடும். அது ஒரு ஆக்டிவோ பர்சனாலிஸ் மோரிட்டஸ் கம் பர்சனா அப்படின்னு ஒரு லாட்டின் வேர்டு. ரைட் ஆஃப் எ பர்சனல் ஆக்ஷன் டைஸ் வித் த பர்சன். ஒரு குற்றம் பண்ணாங்க, ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க, தீர்ப்பு ஒரு முள்ளால் இறந்துட்டாங்க, அதுக்கு மேலே அவங்க ப்ரொசீட் பண்ணல, அவங்கள தண்டிக்கலை. அப்படி தான் நாம் பார்த்துருக்கோம். இந்த பழைய சீஃப் மினிஸ்டர் கேஸில் ஒரு இறப்புங்கிறது ஒருவனுடைய உரிமைகளை பாதிக்க மாதிரி இந்த அவனுக்கு எதிரான ஆக்ஷன் இல்லாமல் போயிடுது. கீழ்கோர்ட்டில் அவங்க குற்றம் செய்யலைன்னு சொன்னதுனால அதே நிலையில் நிற்கி சுப்ரீம் கோர்ட்டு அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஒருவருக்கு எதிரான செயல்கள் அந்த ஒரு ஆள் இறந்தாச்சுன்னா அது முடிஞ்சிருது அப்படிங்கிறது ஒரு ரூல். அதே சமயத்தில் அவருக்கு சில உரிமைகள் இருக்குன்னு வைங்க. அந்த உரிமைகள் யார் மேலாவது கீழே இறங்கினாதான் அந்த அவருக்கு இறப்புங்கிறது முழுமையடையுது. ஒரு உதாரணம், ஒரு அவமரியாதை வழக்கு இவர் தொடங்கியிருக்கார் இன்னொரு ஆள் மேலே. அவமரியாதை வழக்கு ஒரு ரைட்டு, அந்த ரைட்டு அவர் இறந்துட்டார்னா அது இல்லாமல் போயிடும். இன்னொரு ஆள் மேலே தொடங்கினது இல்லாமல் போயிடும். அதே சமயத்தில் அந்த வழக்கில் ஒரு கேஸ் நடந்து அவருக்கு டிகிரி ஆகிட்டு, டிகிரி ஆகி இவருக்கு கிளைம் கொடுக்கணும், இவ்வளவு டேமேஜஸ் கொடுக்கணும் உத்தரவாயிருக்கு. அந்த சமயத்தில் அவர் இறந்துட்டாருன்னு வைங்க, அது அந்த வழக்கு பின்னால் தொடர்ந்து நடத்தலாம். ஏன் அப்படின்னா அங்கே ஒரு உரிமை உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அது ஒரு டிகிரிங்கிறது ஒரு சொத்து. 5000 ரூபா நஷ்ட ஈடு கொடு அப்படின்னு ஒரு உத்தரவு ஆயிருந்ததுன்னா அந்த உத்தரவுப்படி இவர் அந்த 5000 வாங்குறதுக்கு இவருடைய குழந்தைகள், அவருடைய வாரிசுதாரர்கள் அங்கே வழக்கு நடத்தி போகலாம். இது பொதுவான விதி. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இனி உள்ள ரூல்ஸ் இருக்குது. சாதாரண உரிமை ஃபார் ஆர் அகைன்ஸ்ட் ரெண்டுமே இல்லாமல் ஆயிடுது, சிவில் ரைட்ஸ். ஆனால் அதில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு வழக்கு தீர்ப்பாகி ஒரு டிகிரி ஆகிருந்ததுன்னா அது ஒரு அசெட் ஆயிடுது. ஆக்ஷனபிள் கிளைம் மாதிரி அவரால் பணத்தை வாங்க முடியும். ஒரு 5000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் கொடுத்துருந்தாங்கன்னா அது வழக்க பின்னால் வாரிசுதாரமாக நடத்தலாம். அதே மாதிரி கொடுக்க வேண்டியவர் இறந்துட்டாலும் அவருடைய சொத்துக்கள்லேருந்து இவங்க வாங்கலாம். இது சிவில் ரைட்டுக்கு. அதே சமயத்தில் கான்ட்ராக்சுவல் ரைட்டுன்னு பாருங்கள், அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்பா இறந்துட்டாருன்னா மகன் அதில் போய் அந்த கான்ட்ராக்சுவல் ரைட்டு படி நீ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் இது தொடரணும் அப்படிங்கிறது தொடரலாம் அப்படின்னு நிறைய வழக்குகள் இருக்குது, தீர்ப்புகள். இப்போ நம்ம பார்க்கலாம். ஒருவர் இறந்தால் அவருடைய செயல்கள், பர்சனல் ஆக்ஷன், அவருக்கு எதிரான வழக்குகள், அந்த வழக்குகள் போயிடுது. ஆனால் பர்சனல் ரைட்டு, ப்ராப்பர்ட்டி அது பர்சனல். ப்ராப்பர்ட்டி ரைட்டு ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் அ பர்சன் கண்டினியூ டு எக்ஸிஸ்ட். 5000 ரூபா டிகிரி வாங்க வேண்டியிருக்குன்னா அது இருக்குது. இப்போ ஒருவர் இறந்துட்டார்னா இம்மிடியேட்டாக அந்த சொத்து என்ன ஆகுது, அவர் பிள்ளைகள் மேலே அப்படியே கீழே இறங்கி போயிடுது. அதே மாதிரி இங்கே ஒரு ரைட்டு வருதுன்னா அந்த ரைட்டு பிள்ளைகளுக்கு வருது அப்படிங்கிறத சொல்லுவோம். இதைத்தான் இந்தியன் சக்சஷன் ஆக்டு இல்லை சிவில் ப்ரொசீஜர் கோடு இதை ஃபாலோ பண்ணுது. சூட் அபேட்ஸ் அப்படின்னு வரும். எப்படின்னு சொன்னால் ஒருவருடைய மரணம் காரணம் ஒரு வழக்கு இல்லாதாகி போகிறது. எப்போ அப்படின்னா இந்த ரைட் டு சூ டஸ் நாட் சர்வை, வழக்கு தொடர்வதற்கான உரிமை இல்லை. ஒரு பர்சனல் ரைட்டாக இருந்து அது இல்லாமல் போயிடும். ப்ராப்பர்ட்டிக்குள்ள ரைட்டாக இருந்து அது இருந்துகிட்டு இருக்கும், பர்சனல் ரைட்டுன்னா இல்லாமல் போயிடும். பட் ரைட் சர்வைஸ். ஆனால் அந்த இடத்துல அவங்க லீகல் கேஸை ரெப்ரசன்டேட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அங்கேயும் அந்த காலத்துக்குள்ளே அங்கேயும் போயிடும். ஒரு வழக்கு நடத்துகிறாங்க,
அப்பா இறந்துட்டார், பார்ட்டிஷன் சூட்டு, அப்பா பார்ட்டிஷன் சூட்டு போட்டிருக்காரு, இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்கே போய் சேரணும், அவங்க வழக்கை தொடர்ந்து நடத்தணும். அப்படி நடத்தாமல் விட்டுட்டாங்கன்னா அந்த சூட்டு அபேட்ஸ் அப்படின்னு 2 ரூல் போடும். ஒன்று ரைட் டு சூட் டஸ் நாட் சர்வை. உதாரணம் சொன்ன மாதிரி ஒரு சிவில் டிஃபமேஷன் சூட்டு தட் டஸ் நாட் சர்வை. ஆனால் அதே சமயத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி சூட்டில் ரைட் டு சர்வைவ்ஸ் பட் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஹேவ் நாட் பீன் சப்ஸ்டிடியூட்டட் அப்படின்னு 2 விதமான சூழ்நிலையில் இந்த வழக்கு இல்லாதாகி போகும். சுப்ரீம் கோர்ட்டு மேலப்புறத்து சங்குண்ணி எழுத்தாசன் வர்சஸ் தெக்கிட்டில் கோபாலன்குட்டி நாயர் அப்படிங்க ஒரு கேஸு. நான் இதை வாட்ஸ்அப்பில் போடுறேன். சூட் ஆஃப் டிஃபமேஷன் டிஸ்மிஸ்டு, என்ன ரைட் டு சூ இல்லைன்னு ஆகுது. ஆனால் டிகிரி இருந்ததுன்னா டிகிரி காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஹாஸ் மெர்ஜ்டு வித் டிகிரி ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் தி எஸ்டேட்டு, நீங்கள் அதை தொடங்கலாம், அதிலே வரலாம் அப்படின்னு அதில் சொல்லுவாங்க. வீரப்பா வெர்சஸ் எவலின் செக்யூரியா அப்படிங்கிற ஒரு கேஸு. இந்த கேஸில் என்னன்னா ஒரு வித்தியாசமான விஷயத்தை சொல்லுவாங்க. லா ஆஃப் டார்ட்ஸ் அண்ட் லா ஆஃப் பார்ட்டி ஆன் கான்ட்ராக்ட். ஒரு சிவில் டேமேஜஸை கேட்கிங்க அல்லது ஒரு ஒப்பந்தம் வழியாக வருதுன்னா ஒரு ஆள் இறக்கும்போது அந்த சிவில் டேமேஜஸ் வழி கேட்கக்கூடியது இல்லாதாமல் போயிடும். ஆனால் ஒப்பந்தம் வழி வாரது இது கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அதில் சொல்லுவாங்க. இது பொதுவான விதிகள். இனி ரூல் என்னன்னு பார்க்கலாம். நோ அபேட்மெண்ட் பை பார்ட்டிஸ் டெத் இஃப் ரைட் டு சூ சர்வைவ்ஸ். The death of a plaintiff or defendant shall not cause a suit to abate if the right to sue survives. வழக்கு தொடர்வதற்கான அதிகாரம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த வழக்கு அபேட்மெண்ட் ஆகாது. இது எங்கே ஆகும்? இந்த ப்ராப்பர்ட்டி ரைட் இருக்கும்போது வரும். ஒரு பர்சனல் கிளைமாக இருந்தால் வராது. பர்சனல் கிளைமாக இருந்தால் ரைட் டு சூ டஸ் நாட் சர்வைவ். ப்ராப்பர்ட்டி தொடர்பானது ரைட் டு சூ சர்வைவ்ஸ் அப்படி. இனி ரூல் நம்பர் 2ல் one of the several plaintiffs or defendants dies or right to sue survives. ஒருத்தர் அல்லது அதுக்கு மேலே உள்ளவங்க கேஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. more plaintiffs or defendant than one. Right to survive to the surviving plaintiff or plaintiffs alone or against the surviving plaintiff or defendant alone, court shall cause an entry to the effect made on record, it shall proceed. ஒரு ஆள் இறந்துட்டார், ஆனால் ரைட் டு சூ சர்வைவ். சர்வைவ்னா என்ன? ஒரு 4 பேர் சேர்ந்து 4 அண்ணன் தம்பிகள் சேர்ந்து இன்னும் 2 அண்ணன் தம்பி மேலே கேஸை கொடுக்காங்க, பார்ட்டிஷன் சூட்டு. அங்கே ரைட் டு சூ வழக்கை நடத்தக்கூடிய அதிகாரம் இருக்குது. அப்போ அந்த வழக்கு தொடர்ந்து நடத்தப்படும். அதே போல் டிஃபெண்டன்ட் சைடு, இவர் சொத்து வேணும்னு அண்ணன் மேலே கேஸ் போட்டிருக்காரு, அண்ணன் இறந்துட்டார். அப்போ அண்ணனுடைய லீகல் கேரை வச்சுட்டு நடத்த போகிறாங்க. இது த கோர்ட் ஷால் காஸ் அன் என்ட்ரி டு த எஃபெக்ட் டு பி மேட் ஆன் த ரெக்கார்ட். இட் ஷால் ப்ரொசீட் அட் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்வைவிங் பிளைன்டிஃப் ஆர் பிளைன்டிவ்ஸ் ஆர் அகைன்ஸ்ட் த சர்வைவ். இருக்கவனை வச்சு நீங்கள் வழக்கு நடத்தலாம். 3வது, ப்ரொசீஜர் இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் ஒன் ஆஃப் த செவரல் பிளைன்டிவ்ஸ் ஆர் சோல் பிளைன்டிவ். ஒரே ஆள் இறந்துட்டாருன்னா என்ன செய்ய? வேர் 1 or 2 or more plaintiffs dies and the right to does not survive to the surviving plaintiff or plaintiffs alone, the sole plaintiff or sole surviving dies and the right to sue survives, the court on application made in that behalf shall cause the legal representative or deceased. 2 பேர் 1 of 2 or more plaintiffs dies. Right to sue does not survive to the surviving plaintiff alone. இது ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. 2 பேருக்கும் சேர்ந்தால் தான் அங்கே உரிமை வருது, இவருக்கு மட்டும் உரிமை இல்லை. ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வழக்கு கொடுத்துருக்கோம், ஜாயிண்ட் 2 பேருக்கும் சேர்த்து உரிமை வரணும். அல்லது ஒரே ஆள் இருக்கார்,
அவர் இறந்துட்டார், அவர் ரைட் டு சூ இருக்குது, அவருக்கு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது. அதனால் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், த கோர்ட் ஷால் காஸ் த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் தி டிசீஸ்டு பிளைண்டிவ் டு பி மேட் எ பார்ட்டி அண்ட் ஷால் ப்ரொசீட். ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன சொன்னோம், அதாவது வழக்கு நடத்தக்கூடிய உரிமை இருந்ததுன்னா, ரூல் 1ல் வழக்கு நடத்தக்கூடிய உரிமை இருந்ததுன்னா வழக்கு தொடரும், வழக்கு நிறுத்தப்படாது அப்படிங்கிறத ரூல் 1ல் சொன்னோம். 2ல் 2 பேர் 3 பேர் இருக்காங்க, வழக்கு நடத்தக்கூடிய அதிகாரம் எல்லாருக்கும் இருக்குது, அதில் ஒருத்தர் இறந்துட்டார். உதாரணம் சொன்னால் 3 பிளைண்டிஃபு, 3ல் ஒருத்தர் இறந்துட்டார், 2 பேரை வச்சுக்கிட்டு நடத்தலாம், தப்பு இல்லை. 3ஆவதில் என்ன சொல்லுதோம், அதில் ஒருத்தர் 2 பேர் போட்டாங்க, 2 பேரும் ஜாயிண்ட்டாக தான் போட்டிருக்காங்க, 2 பேருக்கும் சேர்ந்து தான் உரிமை வருது அப்படின்னு சொன்னால் தனிப்பட்ட முறையில் நடத்த முடியாதுன்னா, அல்லது ஒரே ஒரு ஆள் தான் இருந்தார், அவர் இறந்துட்டார், அவர் இறந்துட்டார்னா அவருடைய லீகல் கேஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் வழக்கு நடத்துங்க அப்படின்னு. Within the time limited, no application is made under sub-rule 1. The suit shall abate so far as the deceased plaintiff is concerned. சரி, பிளைண்டிஃப் இறந்துட்டார், இவங்க ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சேரணும். அப்படி வரலை, அப்ளிகேஷன் இல்லைன்னா, on the application of the defendant, the court may award him the cost. இந்த வழக்கு இதோட போயிடுது, நீங்கள் காஸ்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு காஸ்ட்டை வாங்கி டிஃபெண்டண்ட்டுக்கு கொடுக்கணும். இது பிளைண்டிஃபோட சைடு. இதே இது ரிவர்ஸ் சைடில் வருது ரூல் நம்பர் 4ல். டெத் ஆஃப் ஒன் ஆஃப் செவரல் டிஃபெண்டன்ட்ஸ் ஆர் சோல் டிஃபெண்டன்ட். ஒரு ஆள் இருக்கார், அவர் இறந்துருந்தார், அல்லது 2க்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்க, அதில் ஒருத்தர் இறந்துருந்தார். அவங்களுக்கு எதிரான வழக்கு நடத்தும் உரிமை தொடர்கிறது. The court on an application made in this behalf shall cause the legal representative to be made a party and shall proceed. ஒன்றில் சிம்பிளாக என்ன கண்டிஷன், அந்த ப்ராப்பர்ட்டி தொடர்பானதாக இருந்தால் உரிமை இருக்கும், பர்சனல் கிளைமாக இருந்தால் இல்லை. ப்ராப்பர்ட்டி தொடர்பான உரிமையில் இருக்கையில் பிளைண்டிஃப் ஒரே ஆள் இருக்கார், இறந்துட்டாருன்னா லீகல் கேர்ஸை கொண்டாங்க. 4-5 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் இருந்தாருன்னா இருக்கவங்கள வச்சு நடத்தலாம், லீகல் கேஸை பின்னால் சேர்த்துக்கிட வேணுமானா அது அவங்க வாரது. ஆனால் வழக்கு தொடரும், வழக்கு நிறுத்தப்படலை. 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் ஜாயிண்ட்டாக தனிப்பட்ட முறையில் அவருக்கு அதிகாரம் இல்லை, இவர் கூட சேர்ந்தால் தான் வழக்கை நடத்துக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் லீகல் கேஸை அங்கே கொண்டு வரணும். அதே மாதிரி டிஃபெண்டண்ட்டு ஒருத்தர் இறந்துட்டார், அவருக்கு எதிரான வழக்கு நடத்தக்கூடிய உரிமை கண்டினியூ ஆகுது. உதாரணம் பார்ட்டிஷன் சூட்டு. அல்லது ஒரே ஒரு ஆள் தான், அவர் இறந்துட்டார், அவருக்கு எதிராக நடத்தக்கூடிய உரிமை தொடருது அப்படின்னா லீகல் ரெப்ரசன்டேட்டிவை கொண்டு வாங்க. அப்படி ஒரு ஆள் வரையில் அவர் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அவர் எனி பர்சன் ஸோ மேட் எ பார்ட்டி மே மேக் எனி டிஃபென்ஸ் அப்ரோப்ரியேட் டு ஹிஸ் கேரக்டர் அஸ் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். அவர் அவருடைய டிஃபென்ஸை கொடுக்கார். வென் நோ அப்ளிகேஷன் இஸ் மேட் அண்டர் சப் ரூல் 1 விதின் த டைம் லிமிட்டட் the suit shall abate as against the defendant. நீங்கள் லீகல் கார் இவனை சேர்த்துக்கிடுங்க இவனுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லலைன்னா அது அந்த வழக்கு இல்லைன்னு ஆகி போகுது அப்படிங்கிறத ரூல் நம்பர் 4 சப் ரூல் 3ல் சூட் அபேட்டு சொல்லலாம். அடுத்தது 4ல் எக்ஸப்ஷன் ஃப்ரம் சப்ஸ்டிடியூட்டிங் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அந்த ஒரு டிஃபெண்டன்ட் மேலே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, அவன் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டும் போடல, ஆனால் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போட்டார், வரலை, கண்டஸ்ட் பண்ணல. இன் சச் எ கேஸு இவங்க அந்த வழக்கை நடத்தி அவர் இருக்க மாதிரி, அவர் இறப்பு நடக்காத மாதிரி ஒரு வழக்கை நடத்தி ஒரு தீர்ப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சப் ரூல் 4ல் சொல்லுவாங்க. எக்ஸம்ஷன் ஃப்ரம் சப்ஸ்டிடியூட்டிங் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்.
சப்ரூல் 5ல் அப்ளிகேஷன் ஃபைல்டு ஆஃப்டர் எக்ஸ்பைரி ஆஃப் லிமிட்டேஷன் பீரியட். அந்த லிமிட்டேஷன் பீரியடுக்குள்ளே பிளைண்டிஃப் என்ன செய்யணும், நீங்கள் அவர் இறந்துட்டார், இவரை சேர்த்துக்கிடுங்க, இவராக தான் டிஃபென்ஸில் வாராரு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லணும். அவருக்கு இறந்த விஷயம் தெரியலன்னா he could not make an application for substitution within 90 days from the death of the defendant as specified in the Limitation Act. லிமிட்டேஷன் ஆக்டில் ஆர்டிகல் 120 டு த ஷெட்யூலில் எழுதியிருக்காங்க, 90 நாளுக்குள்ளே நீ ஒரு வழக்கில் ஒரு ஆளுக்கு பதிலாக இன்னொரு ஆளாக சேர்க்கணும். அப்படி சேர்க்காதனால அந்த கான்சிக்வன்சஸில் அந்த சூட் அபேட்டட் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு 60 நாளைக்குள்ளே ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. 90 நாளைக்குள்ளே இது செய்யணும், இல்லைன்னா நீ ஒரு 60 நாளைக்குள்ளே ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும், காரணங்களை சொல்லணும், என்னென்ன காரணங்களால் என்னால் கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறத சொல்லணும். இதில் இப்படி செய்யும்போது ஒரு ஆள் விட்டு போச்சு. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் என்ன வருதுங்கிறத சுப்ரீம் கோர்ட்டு சுரேஷ்குமார் பன்சால் வர்சஸ் கிருஷ்ணா பன்சால் அப்படிங்கிற ஒரு கேஸில் சொல்லுவாங்க. It is only for the purpose of bringing legal representatives on the record. Dispute between rival legal representatives டிசைட் பண்ணணும், இந்த வழக்கை முடிச்சுக்கிடுங்க, அதுக்கு பிறகு அங்கே வேணுமான செய்துக்கிடுங்க. ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு டெனண்ட் எவிக்ஷன் கேஸ், இந்த கேஸில் ஒருவன் இடத்துல இருந்து அவனை காலி பண்ணதுக்கு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. கேஸ் நடக்கும்போது அவர் இறந்துட்டார், லீகல் ரெப்ரசன்டேட்டிவை கொண்டு வரணும். லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வழக்கை நடத்திட்டு வந்து அதுக்கு பிறகு இந்த வழக்குங்கன்னு சொன்னால் என்ன ஆகும், அந்த வழக்கு நடத்துறதுக்கு ஒரு 5 வருஷம். அந்த 5 வருஷமும் இந்த டெனண்ட்டு அவர் சொகுசாக அந்த இடத்துல உட்கார்ந்துருப்பார். அதனால் அந்த மாதிரி இடங்களில் அந்த யாரோ ஒருத்தன் கையை வச்சு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் இன்னெல்லாம் இதை உனக்கு கொடு அப்படின்னு கொடுத்துட்டு போயிடலாம். இட் டஸ் நாட் ஆப்ரேட் அஸ் எ ரெஸ் ஜுடிகேட்டாக, அதை தனியாக நீங்கள் போய் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு அந்த கேஸில் சொல்லுவோம். If this is allowed to be carried on for a decision on a eviction suit or other allied suit, the suit would be delayed by which only the tenants will be benefited. அப்படி அதே மாதிரி இப்படி ஒரு ஆளை கொண்டு வரோம், 4 பேரை கொண்டு வரீங்க, இல்லை 3 பேரை தான் கொண்டு வந்திருக்கான், ஒரு பையன் இருக்கானே தெரியல, அவன் எங்கேயோ ஃபாரினில் இருக்கான் இல்லை ஓடி போயிட்டான் அப்படின்னு கேஸ் இருந்ததுன்னா, in case where a person brought on record is a legal representative, it would be consonant with the justice and principle that in the absence of fraud or collusion, the bringing of record of such a representative is sufficient to prevent the suit or appeal from abating. யாராவது ஒருத்தனை உள்ளே கொண்டாந்து வச்சுட்டா போதும், வழக்கு நீங்கள் தொடரலாம். அங்கே ஃப்ராடு இருக்கக்கூடாது, கொல்யூஷன் இருக்கக்கூடாது. அப்போ இப்படி ஒருத்தனை கொண்டு வந்தது எல்லாருக்கும் பைண்டிங் ஆகும். அவன் என்ன செய்யணும், சஃபிஷியண்ட்டாக அந்த வழக்கை எதிர்த்து நடத்தணும். அப்படி நடத்தியிருந்தாருன்னா அதை எடுத்துக்கலான்னு தயாராம் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ஷியாம் சுந்தரிங்க கேஸில் சொல்லுவான். சஃபிஷியன்ட்லி ரெப்ரசன்ட் த எஸ்டேட் ஆஃப் த டிசீஸ். Decision obtained with them on record will bind not only those impleaded but the entire estate including those not brought on record. அப்படின்னு அதே மாதிரி ஒரு சித்தால் பிரசாத் சாக்சனா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் ஒரு டிலே இருக்குது, அந்த பேரை கொண்டு வர முடியலை, அதனால் இந்த வழக்கு அபேட்டட் நீ போ அப்படின்னு சொல்லாதீங்க. ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆர் டிசைன் டு அட்வான்ஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ஷுட் நாட் பி இன்டர்பிரட்டட் as a penal statute for punishing erring parties. தவறு செய்வதற்களை தண்டிப்பதற்கல்ல இந்த சட்டம், நியாயம் வழங்குவதற்கு. டிலே வரலாம், அப்படி டிலே வந்த டிலே இன் பிரிங்கிங் எ லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த டிசீஸ் பார்ட்டி ஆன் ரெக்கார்ட் ஷுட் பி கண்டோன்ட் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கான். இன் 4A ப்ரொசீஜர் வேர் தேர் இஸ் நோ லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், லீகல் ரெப்ரசன்டேட்டிவே இல்லை. In any suit, if it appears to the court that any party who has died during the pendency of the suit has no legal representative, on application of any party to the suit to proceed in the absence of the person representing the estate of the deceased, or the court may appoint an administrator general or an officer of the court, ஒரு ஆளாக நீதிமன்றமே அவங்க சார்பில் நிறுத்தலாம், அல்லது அவங்க இல்லாமலே ஒரு வழக்கை நடத்தலாம்.
A judgment order subsequently given or made in the suit shall bind the estate of the deceased to the same extent as if he had been bound by the personal representatives கொடுக்க மாதிரி கொடுக்கும். ஆனால் இப்படி ஒரு ஆர்டரை கொடுக்க முன்னால் கோர்ட் ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். ஷுட் பி கிவன் டு சச் பர்சன் ஹேவிங் இன்ட்ரெஸ்ட் இன் த எஸ்டேட்டு. அப்படி ஒருத்தர் வில்லிங்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் அப்பாயின்ட் பண்ணும்போது நீ இப்படி இருக்கிறதுக்கு சம்மதிக்கான்னு கேட்டுக்கிடணும். இனி ரூல் நம்பர் 5, டிட்டர்மினேஷன் ஆஃப் கொஸ்டின் அஸ் டு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். யார் தான் அதுக்கு வாரிசுன்னு சண்டை வரும். வேர் a question arises as to whether any person is or is not the legal representative of the deceased as the deceased plaintiff or defendant, such question shall be determined by the court. அதையும் இந்த வழக்கிலேயே நீங்கள் விசாரிச்சிருங்க. where such question arises before the appeal court, அங்கே போகும்போது அந்த ஆள் இறந்துட்டார், யார் லீகல் கேஸ்ன்னு ஒரு இஷ்யூ வரும். அப்படி வரும்போது என்ன செய்யலாம், அந்த அப்பீல் கோர்ட்டுங்கிறது பெரிய கோர்ட், இதெல்லாம் விசாரித்து நேரத்தை வீணாக்க மாட்டாங்க. அவங்க கீழ்கோர்ட்டுக்கு அனுப்பிவிட்டு ரிட்டர்ன் த ரெக்கார்ட் டுகெதர் வித் த எவிடன்ஸ் த லோயர் கோர்ட். லோயர் கோர்ட்டில் விசாரித்து யார் வாரிசுன்னு சொன்ன பிறகு அப்பீல் கோர்ட் அதையும் எடுத்துக்கிட்டு நீ அவங்க வழக்கை தொடரலாம். நோ அபேட்மெண்ட் பை ரீசன் ஆஃப் டெத் ஆஃப்டர் ஹியரிங். வழக்கெல்லாம் விசாரித்து முடித்தாச்சு, நீதிபதி தீர்ப்பு சொல்ல போகிறார். அதுக்கு நடுவில் அவர் இறந்துட்டார்னா ஒரு விஷயம் இல்லை, நீங்கள் அப்படியே தொடர்ந்து நடத்தார். வெதர் த காஸ் ஆஃப் ஆக்ஷன் சர்வைஸ் ஆர் நாட், தேர் ஷால் பி நோ அபேட்மெண்ட். ஒருவர் இறந்து விட்டார், எப்போ இறக்காரு, கன்க்ளூஷன் ஆஃப் த ஹியரிங். அவர் இருக்கார், டிஃபென்ஸு கொண்டு வந்தார், எல்லாம் கொண்டு வந்துட்டார், ஜட்ஜ்மெண்ட்டு அவர் காதால் கேட்கல, அவ்வளோதான். அவர் பிஃபோர் ப்ரொனவுன்சிங் த ஜட்ஜ்மெண்ட்டு இறந்துட்டார். அப்படி உள்ள இப்போ இதில் ஜட்ஜ்மெண்ட் மே பி ப்ரொனவுன்ஸ் நாட் விஸ்டாண்டிங் த டெத்து as if it had been pronounced before the death took place. அப்படி வேறொரு பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டில் ராம்கிஷன் கர்த்தார் சிங்கில் சொல்லுவாங்க, a degree passed after death of a party to a suit or appeal is not absolute nullity. Such a degree is not void, is open to collateral act, but erroneous and liable to set aside. Rectified if the court set aside the proceedings taken after the death of the deceased, directs the case be retrained in the presence of his legal representative. ஒருவன் இறந்துட்டான்னே தெரியலை, இவர் வழக்கே நடத்திக்கிட்டே போகிறாரு, வழக்கை நடத்திட்டு அப்படியே ஒரு தீர்ப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அதை டிகிரியை செட்டசைட் பண்ணிவிட்டு அவர் என்றைக்கு இறந்தாரோ இறந்த தேதிக்கு பின்னால் உள்ளதில் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் வச்சு அந்த வழக்கை நடத்தி அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு தீர்ப்பை சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. இனி சூட் அபேட்டட் பை மேரேஜ் நாட் அபேட்டட் பை மேரேஜ் ஆஃப் ஃபீமேல் பார்ட்டி. ஒரு பெண் இறந்து விட்ட திருமணமானால் என்பதனால் அந்த வழக்கு இல்லைன்னு ஆகாது, அது தொடரும். அவளுடைய ஸ்டேட்டஸ் மாறுறதுனால வழக்கினுடைய மாற்றம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத ரூல் நம்பர் 7. If the degree is against the female defendant, it may be executed against her alone. கல்யாணத்துக்கு முன்னால் கடன் வாங்கியிருந்தால் கேஸ் நடக்குன்னா அவள் தான் கொடுக்கணும், ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. Judgment against the wife, where the husband is by law liable for the debts of his wife. The degree may be with the permission of the court executed against the husband also. Judgment for the wife, if the judgment is for the wife, execution of degree with court permission may be issued upon the application of the husband, where the husband is by law entitled to the subject matter of the degree. இதில் சந்தேகங்களுங்க, இது நிறைய வரக்கூடிய கேஸு நடக்கையில் இறக்குதுங்குது. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை பார்த்தீங்கன்னா பாதி தீர்ப்பில் பேர் பின்னால் ரெப்ரசன்டட் பை லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். இங்கே ஒரு வழக்கு நடத்தி கடைசி சுப்ரீம் கோர்ட்டு போகல டெஃபினட்டாக ஒருத்தன் இருக்க மாட்டாங்க. சார் ஒரு கொஸ்டின் சார், இது டெஃபமேஷன் கேஸில் வந்து டிகிரி அவார்ட் பண்ணிட்டாங்க சார். அந்த பார்ட்டி வந்து இறந்துடுறான். சரி. ஸோ அப்போ வந்து ஆனால் அவனுக்குள்ள அந்த டேமேஜஸ் வந்து கொடுத்தாகணும் இந்த டிஃபெண்டன்ட் வந்துட்டு.
ஆனால் டிஃபெண்டன்ட் வந்து அப்போ வந்து அப்பீல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சார். இருக்க டிஃபெண்டண்ட்டுக்கு அதான் நான் சொல்ல விட்டுட்டேனா? ரைட். அதாவது நார்மல் கோர்ஸில் என்ன சொல்லணும், இந்த ரைட்டு தான் இல்லைன்னு ஆகுது, ப்ராப்பர்ட்டியான ரைட்டு கண்டினியூ ஆகுது. டிகிரி ஒரு ப்ராப்பர்ட்டி போல தான் வருது அப்படின்னு ஒரு ரைட்டு, இட்ஸ் அகெயின்ஸ்ட் ஹிஸ் எஸ்டேட். அவனுடைய சொத்துக்கள் மீதான சார்ஜ் தானே அந்த டிகிரி, அதனால் டிஃபெண்டன்ஸு அதை கண்டினியூ பண்ணலாம். இனி when plaintiff insolvency bars the suit, ஒருவன் இன்சால்வெண்ட்டாக போயிட்டா என்ன செய்யணும்? அவன் இன்சால்வெண்ட்டாக போயிருந்தான்னா, அவன் பிளைண்டிஃபாக இருந்தான்னா, அது ஒரு ரைட் வழியாக வந்ததுன்னா அவர் நடத்துவார். இன்சால்வன்சி ஆஃப் அ பிளைண்டிஃப் இன் என் சூட் விச் த அசைனி ஆர் ரிசீவர் மைட் மெயின்டைன் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஹிஸ் கிரெடிட்டர் ஷால் நாட் காஸ் த சூட் டு அபேட் unless such assignee or receiver declines to continue. For special reason, court otherwise directs. இன்சால்வெண்ட் ஆகிட்டான்னா அவருக்கு அதுக்கு மேலே உரிமை இல்லை. அவரோட உரிமை எல்லாம் பூரா யாருக்கு போகுது? அசைனிக்கு போகுது, அவர் ரிசீவருக்கு போகுது. அப்படி உள்ள சூழ்நிலையில் அவங்க கண்டினியூ பண்ணணும். அவன் வர முடியாது, எனக்கு இந்த வழக்கு வேண்டாம், இவன் வேணும்னே ஒரு வழக்கை கொடுத்துருப்பார். இவர் தேவையில்லாமல் இவன் மேலேயாவது ஒரு டிஃபமேஷன் சூட்டை போட்டிருப்பார். அப்படி சூட்டு போட்டவர் இன்சால்வெண்ட் ஆகிட்டார். அஃபீஷியல் அசைனியால் ரிசீவரை கூப்பிட்டு நீ வழக்கை நடத்துன்னு சொன்னால், இந்த வழக்கை நடத்துகிற செலவுக்கு விட அங்கே டேமேஜஸ் ஒன்று அவன்கிட்ட கிடைக்க போகிறதில்ல. இல்லாட்ட இந்த வழக்கு தோக்க போகிற வழக்கு அவன் ஒரு ஈகோவில் எதுலேயும் அதை போட்டிருக்கான், நான் நடத்த மாட்டான்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுவார். அப்படி உள்ள சூழ்நிலையில் அது வேண்டான்னு விட்டுவாங்க. அஃபீஷியல் அசைனி டிக்ளைன்ஸ் டு கண்டினியூ த சூட் ஆர் நெக்லெக்ட்ஸ் ஆர் ரெஃப்யூசஸ் டு கண்டினியூ அப்படின்னு சொன்னால் அந்த வழக்கு இல்லாமல் ஆகி போகிறது. அல்லது சில காரணங்களுக்காக நீதிமன்றம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். இனி ப்ரொசீஜர் வேர் அசைனி ஃபெயில்ஸ் டு கண்டினியூ சூட். ஒரு வேர் அசைனி ஃபெயில்ஸ் டு கண்டினியூ த சூட் ஆர் கிவ் செக்யூரிட்டி. இப்படி இந்த வழக்கை நடத்தலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம்? த டிஃபெண்டன்ட் மே அப்ளை ஃபார் த டிஸ்மிசல் ஆஃப் த சூட். ஐயா, அவர் இன்சால்வெண்ட் ஆகிட்டார், இவர் நடத்த மாட்டேங்கார், என்ன வழக்கிலிருந்து விடுவித்து வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லி வெளியே விட்டுருவோம். அப்படி வெளியே விடும்போது காஸ்ட்டோட கொடுக்காங்க. அவார்டிங் டு த டிஃபெண்டன்ட் த காஸ்ட் விச் இன்கர்ட் இன் டிஃபெண்டிங் த சேம், அந்த காஸ்ட்டை கொடுக்கலாம். இனி எஃபெக்ட் ஆஃப் அபட்மெண்ட் ஆர் டிஸ்மிசல், இதனுடைய எஃபெக்ட் என்ன? இப்படி ஆச்சு, சூட் அபேட்டட் ஆர் இஸ் டிஸ்மிஸ்ட் அண்டர் திஸ் ஆர்டர். ஒரு சூட் அபேட் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் நோ ஃப்ரெஷ் சூட் ஷால் பி ப்ராட் ஆன் த சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன். வேறு வழக்குகளை கொண்டு வர முடியாது அதே காஸ் ஆஃப் ஆக்ஷன். அதோட முடிஞ்சு போச்சு. வழக்கு நடத்தினீங்க, நீங்கள் திரும்ப கொண்டு வரல, லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அதை நடத்தலை. இப்படி அப்பா வழக்கு நடத்தினா அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். பின்னால் தெரியும் போது என்ன ஆகும்? அந்த வழக்கு அபேட்டட் அப்படின்னு போகும். அப்போ என்ன செய்யலாம்? வேணுமானால் அப்ளிகேஷன் டு செட் அசைட் த ஆர்டர், அதை கொஞ்சம் தள்ளி வைங்க, என்ன வழக்கை நாங்கள் தொடர்ந்து நடத்துகிறோம் அப்படின்னு இருக்குது. அங்கேயும் அந்த லிமிட்டேஷன் ஆக்டுக்குள்ளே பீரியடு வருது. ப்ரொசீஜர் இன்கேஸ் அசைன்மெண்ட் பிஃபோர் ஃபைனல் ஆர்டர் ஆர் சூட். ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க, கிரியேஷன் ஆர் டெவல்யூஷன் ஆஃப் எனி இன்ட்ரெஸ்ட் டூரிங் த பெண்டன்சி ஆஃப் த கோர்ட் with the permission of a court, pendency of the suit with the permission of court. The suit may be continued by the person against the person to whom the interest has come or devolved. இந்த வழக்கு நடத்தும் போதே வேற ஒரு ஆளுக்கு அசைன் பண்ணிட்டான்னா அது நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தோடு இருந்ததுன்னா அந்த ஆள் திரும்ப நடத்தலாம் அதே வழக்கை. The attachment of a degree pending on appeal therefrom shall be deemed to be an interest entitled to the person who procured such attachment. எதுலையாவது ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருந்தோன்னு பெண்டிங் அப்பீல், அங்கே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. ஷால் பி டீம் டு பி இன்ட்ரெஸ்ட் என்டைட்டில் த பர்சன் சோ ப்ரக்யூர்ட் சச் அட்டாச்மெண்ட் டு த பெனிஃபிட் ஆஃப் தி அபவ் மென்ஷன்டு ப்ரொவிஷன். அதாவது ஒரு பணம் தர வேண்டியதை வேறு ஒரு ஆளுக்கு அவர் அசைன்மெண்ட் கொடுத்தாருன்னா
அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தலாம். அதை சொல்லுறதுக்கு செக்ஷன் 10 ப்ரொசீஜர் இன் கேஸ் ஆஃப் அசைன்மெண்ட் பிஃபோர் ஃபைனல் ஆர்டர் இன் சூட். இது நீதிமன்ற பெர்மிஷனோடு இருக்கணும். பெர்மிஷனோட இருந்தால் த சூட் மே பி கண்டினியூடு பை த பர்சன் ஆர் அகெயின்ஸ்ட் த பர்சன். அப்படி இன்ட்ரெஸ்ட் யாருக்கு கொடுத்தானோ அல்லது இன்ட்ரெஸ்ட் யார் வாங்கிட்டாங்களோ, 50,000 ரூபா வர வேண்டியிருக்கு, இவருக்கு அவசரம், அந்த பணத்தை என்ன செய்தார், அந்த ரைட்ஸை இவர் அசைன் பண்ணியிருந்தார். எனக்கு வர வேண்டிய 50,000 நீ அவன்கிட்ட இருந்து வாங்கிக்கோ. இதுதான் அசைன்மெண்ட். அசைன்மெண்ட்டுன்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் வருது. ஒரு மூவபிள் அசெட்டை அல்லது இம்மூவபிள் அசெட் ஒரு ப்ராப்பர்ட்டியை அதில் மார்க்கேஜ் டெட்டாக இருக்கக்கூடாது அல்லது பிளட்ஜாக இருக்கக்கூடாது. அதாவது வித்தவுட் செக்யூரிட்டி, அன்செக்யூர்டு கிரெடிட்டு ஒரு டெட்டு, அதை என்ன செய்யலாம், அதை அப்படியே அவர் வேறு ஒரு ஆளுக்கு மாற்றி கொடுக்கலாம். இப்போ ஏங்கவர் பிங்கவருக்கு 10,000 ரூபா கடன் கொடுக்காரு, ஏக்கு அவசரம், சீட்டை போய் என்கிட்ட வீட்டிலேருந்து 10,000 வரணும், இதை நீ வாங்கிக்கோ, எனக்கு இப்போ நீ 10,000 தான், இல்லாட்ட ஒரு 500 ரூபா குறைச்சி தான், அவன் 2 மாதம் கழித்து தான் தருவான், வட்டி எடுத்துப்பா, 500 ரூபா குறைச்சி தானே வாங்கிட்டார். இப்போ ஏ வாங்க வேண்டிய உரிமை யாருக்கு போயிட்டு, சிக்கு போயிட்டு. இதுதான் அசைன்மெண்ட். இது அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், நான் இந்த பணத்தை நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு. அப்படி நோட்டீஸ் கொடுக்காமல் இருந்து இவன் பழையபடி ஏட்டே கொண்டு பணம் கொடுத்தாலும் பி அதிலிருந்து வெளியே போயிருந்தாருன்னு நோட்டீஸ் கொடுக்கணும், அசைன்மெண்ட் வாங்கணும். இதைத்தான் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். அல்லது கிரியேஷன் ஆர் டெவல்யூஷன் ஆஃப் எனி இன்ட்ரெஸ்ட்டு. ஏதாவது இதே மாதிரி ஒன்று ஏதாவது கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தோடு இருந்ததுன்னா அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தலாங்கிறது செக்ஷன் 10. 10A டியூட்டி ஆஃப் ப்ளீடர் டு கம்யூனிகேட் டு டெத் ஆஃப் எ பார்ட்டி. இங்கே தான் நீங்கள் கேட்ட கேள்வி வருது. whenever a pleader appearing for a party to the suit comes to know of the death of the party, he shall inform the court about it. The court shall give notice of such death to the other party. For this purpose, the contract between the pleader and the deceased party shall be deemed to subsist. நம்ம ப்ளீடரை பற்றி படிக்கும்போது அங்கே பார்த்துருந்தோம், இவர்கள் நடுவே உள்ள உறவு எப்போ நிற்கி அப்படின்னு கேட்கும்போது அது ஒருவருடைய இறப்பு, இவர் இறந்தார் இல்லாட்ட ப்ளீடர் இறந்தார்னா இவங்க 2 பேருக்கு நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப்பு, வக்கீல் பார்ட்டிங்க ரிலேஷன்ஷிப்பு போகுதுன்னு சொல்லுவோம். அப்போ இறப்பு இவருடைய உரிமையை, இவர்கள் 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை இல்லைன்னு ஆக்கிடுது. அப்படி உள்ள சூழ்நிலையில் இவருக்கு இங்கே ஒரு இவர் ப்ளீடரே இல்லை, ஏன்னா அவர் இறந்துட்டார். இருந்தாலும் இவருக்கு இங்கே ஒரு டியூட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை கோர்ட்டில் சொல்லணும், ஐயா அவர் இறந்துட்டாருன்னு. அந்த பர்பஸுக்காக, ஃபார் திஸ் பர்பஸ், கான்ட்ராக்ட் பிட்வீன் த ப்ளீடர் அண்ட் த டிசீஸ்டு ஷால் பி டீம்ட் டு சப்சிஸ்ட். உங்களுக்குள்ள உறவு இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிடுதேன் அப்படின்னு எடுக்காங்க. அல்லது மரணம் ஒருவருடைய ரிலேஷன்ஷிப்பு இல்லைனாக்கு. 11 என்ன சொல்லுவாங்க, இது எல்லாமே இதுக்கு சேரும், எதுக்கு, அப்பீலுக்கு. பிளைண்டிஃபுங்க இடத்துல நீங்கள் மாற்றிக்கிடுங்க அப்பலண்ட்டுன்னு, டிஃபெண்டன்ட்ங்கிறதுல ரெஸ்பாண்டன்ட்னு மாற்றிக்கிடுங்க. இந்த ரூல் அப்படியே, ஏன்னா இங்கே இருக்கும்போது தான் இறக்கணும்னு இல்லை, அப்பீலுக்கு போகும்போது இறந்துருவாங்க. ப்ரொசீஜர் வேணும், இதே ப்ரொசீஜர் தான். 12 அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டர் டு ப்ரொசீடிங்ஸ். இது எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸுக்கும் செல்லும். ஒரு 3 ரூலை மட்டும் மாற்றி விட்டாங்க. பிளைண்டிஃப் கேஸ் நடக்கும்போது செத்து போனார், டெத்து டிஃபெண்டன்ட் செத்து போயிட்டார், அல்லது இன்சால்வன்சி, இந்த 3 ஆர்டர், ஆர்டர் 3, ஆர்டர் 4, ஆர்டர் 8 எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸுக்கு செல்லாது, பாக்கி எல்லாம் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி அடுத்தது சமன்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் எதுவும் சந்தேகம் இருக்கா? சரி. செக்ஷன் 30, 31, 32ன்னு ஒரு 3 செக்ஷன். இதுதான் நீதிமன்றங்களுக்கு பவர் கொடுக்கும். ஒருத்தனை டாக்குமெண்ட் எடுக்க வாங்க, நீ அவனை கட்டாயம் வான்னு சொல்லுது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பேசிக் பிரின்சிபிள்ஸை, பேசிக் ரூல்ஸு இருக்குது செக்ஷனில். இதை ஒட்டி கீழே ரூல்ஸை உண்டாக்கி வச்சுருக்கோம். செக்ஷன் 30 பவர் டு ஆர்டர் டிஸ்கவரி அண்ட் த லைக்.
ஒரு உத்தரவு பிறப்பிக்கலாம். எதுக்கு? நெசசரி ஆர் ரீசனபிள் இன் ஆல் மேட்டர்ஸ் டு த டெலிவரி அண்ட் ஆன்சரிங் ஆஃப் இன்டர்கேட்டரிஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கேள்விகளை அனுப்பி இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். அட்மிஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ், இது உண்மையா பொய்யா சொல்லு. டிஸ்கவரி, இன்ஸ்பெக்ஷன், ப்ரொடக்ஷன் அண்ட் இம்பவுண்டிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், இந்த பார்ட்டை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். டாக்குமெண்ட்டை எப்படி கேட்குது. அடுத்து சி என்ன சொல்லுவாங்கன்னா, இஷ்யூ சமன்ஸ் டு பர்சன் ஹூஸ் அட்டெண்டன்ஸ் இஸ் ரிக்வயர்ட் எய்தர் டு கிவ் எவிடன்ஸ் ஆர் டு ப்ரொடியூஸ். மூணாவது, ஆர்டர் எனி ஃபேக்ட் டு பி ப்ரூவ்டு பை அஃபிடவிட். இந்த 3 பவரை 30 கொடுக்காங்க. 31 the provisions in section 27-28 shall apply to summons to give evidence to produce document. Penalty for default, the court may compel the attendance of any person to whom a summon has been issued under section 30. For that purpose it may issue a warrant for arrest, attach or sell. அப்போ ஒருத்தனை நீங்கள் சாட்சியாக கூப்பிடுவீங்க, அவர் வரலன்னா ஈவன் he can be arrested அல்லது அவனுடைய ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்கு பவர் செக்ஷன் 32 வரும். இனி ஆர்டர் 16 என்னன்னு பார்க்கலாம். 16 லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ் அண்ட் சமன்ஸ் டு விட்னஸஸ் ஆன் ஆர் பிஃபோர் சச் டேட் அஸ் த கோர்ட் மே அப்பாயிண்ட், நாட் லேட்டர் than 15 days after the date on which the issues are settled. இந்த ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்லேருந்து 15 நாளைக்குள்ளே ஏதாவது ஒரு நாளில் நீதிமன்றம் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணும். Parties shall present in court a list of witnesses whom they propose to call either to give evidence or to produce document. இந்த பார்ட்டிஸை ஒரு லிஸ்ட்டை கொண்டு கொடுக்கணும். இவங்கெல்லாம் எங்களுக்கு வர வேண்டும், பொருளை கொண்டு வரணும், இல்லாட்டா எவிடன்ஸ் சொல்ல வரணும். The parties shall obtain summonses to such person for their attendance. நீதிமன்றத்திலேருந்து நீங்கள் அங்கே வாங்கிட்டு போங்க அப்படின்னு. இதை மாதிரி சட்டத்தில் எல்லாத்துலேயும் தேதி எழுதியிருப்பாங்க, டேட் எழுதியிருப்பாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்துடும், இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. கைலாசா பூமையா வர்சஸ் கைலாசா ஈஸ்வரலிங்கத்தில் சொல்லுவாங்க, த ஃபைலிங் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ் விதின் 15 days இஸ் நாட் மேண்டேட்டரி. கோர்ட் இன் அப்ரோப்ரியேட் கேசஸ் கேன் கண்டோன் த டிலே அண்ட் ரிசீவ் த லிஸ்ட் ஈவன் ஆஃப்டர் 15 days. 15 நாளைக்கு மேலே போனால் கூட வாங்கிக்கிடலாம், இது மேண்டேட்ரி அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இனி ரூல் 1 சப் ரூல் 2 பர்பஸ் ஆஃப் சம்மனிங். பார்ட்டி டிசைர் ஆஃப் சம்மனிங் ஃபார் த அட்டெண்டன்ஸ் ஷால் ஃபைல் இன் கோர்ட்டு. நீ எதுக்காக அவனை கூப்பிடுத அப்படின்னு. இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸு யோவாஸ் வர்சஸ் இமானுவேல் ஜோஸுங்க கேஸு கேரளாவில். ஒருத்தன் விட்னஸாக கூப்பிடுவான். யாரை கூப்பிடுனா எதிர்பார்த்தியோட அட்வொகேட். One party filed a petition seeking permission to cite the advocate of the opposite party as a witness. நீதிமன்றம் சொல்லுவாங்க, அது கரெக்டு தான், நீ கேட்கணும், அது அவ்வளோ முக்கியமான எவிடன்ஸானு பார்க்கணும். விட்னஸ் இஸ் இன்டிஸ்பென்சபிள். அப்படி ரொம்ப முக்கியம், அது முக்கியமான கேஸு, அவன் இல்லாமல் வழக்கே நடத்தாதுன்னு சொன்னால் அந்த எதிர்பார்ட்டியை கூப்பிட்டு இவனை நீ வக்காலத்தை கேன்சல் பண்ணு, அட்வொகேட்டை நீ ரெலிங்குஷ் பண்ணு, உன்னோட அப்பாயின்மெண்ட்டு அஸ் அட்வொகேட்டு இல்லைன்னு ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அவனை நீங்கள் கூப்பிடலாம் அப்படின்னு இந்த கேஸில் சொல்லுவாங்க. அடுத்தது ஒமிஷன் டு மென்ஷன் த நேம். அந்த பேர் எழுதலையா, the court may for reasons to be recorded permit a party to call whether by summoning or through that other than those whose names appear in the list of referred above if the party shows sufficient cause for the omission. ஐயா இதில் நான் பேரை எழுத விட்டுட்டேன், இவனை கூப்பிடணுன்னா சரின்னு சொல்லுங்கள். Subject to the provisions of sub rule 2, summons may be obtained by the parties on an application to the court or to the such officer appointed by the court within 5 days of presenting the list of witnesses. இதில் என்ன சொல்லுவாங்க, டு பி கன்ஸ்ட்ரூடு லிபரலி. ரொம்ப ரூல் படி நிற்காதீங்க. கோர்ட் ஷுட் கிவ் ஃபர்தர் லிட்டிகேஷன் பை வே ஆஃப் ரிவிஷன். இப்போ என்னாகும், இந்த கோர்ட்டு அதெல்லாம் எவிடன்ஸ் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் இம்மிடியேட்டாக அவங்க அதுக்கு ஒரு
இந்த ஆர்டருக்கு அகைன்ஸ்டாக உடனே ஒரு அப்பீல் போகிறாங்க. The court gives rise to further litigation by way of revision or taking the points in appeal. அதனால் வழக்கு அதிகமாக போது, கொஞ்சம் லிபரலாகவே கொடுங்க அப்படின்னு கல்லு வர்சஸ் சித்தார் அப்படிங்கிற ஒரு கேஸில் 1967 ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. In a 1 year production of witnesses subject to the provision of Rule 1 Sub Rule 3, a party to the suit may, without applying for summons, bring an witness to give evidence or to produce document. அவன் யாரை சம்மன் அனுப்பாமலே ஒரு ஆளை வேணுமானா ஒருத்தர் கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த 1A சொல்லுவாங்க. It is permissible if the court is satisfied with the reasons given by the party seeking such relief. நீதிமன்றம் வேணுமானா அவங்கள ஐயா இவனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இவனையும் விசாரிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சரின்னு கேட்டுக்கிடுங்க அப்படின்னு ஒரு தீர்ப்புலையும் சொல்லுவாங்க. இனி நாளைக்கு பார்க்கலாம்.